அன்பு எழுவிய நண்பர்களே, வாஸ்து சாஸ்திரம் அக்கறை கொண்ட பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஈகிள் வாஸ்துவின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு மனதிலே பட்ட ஒரு கருத்தை, உங்களுக்கெல்லாம் தேவையான அந்த கருத்தை இதன் வாயிலாக உங்களுக்கு உணர்த்துவது உரைப்பது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். சமீப காலமாக தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ திருப்பதி பழனி போன்ற கஷேத்திரங்களுக்கோ செல்லும் போதெல்லாம் தங்கள் குழந்தைகளுக்கு மொட்டையடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தினர். அதிலும் குறிப்பாக வரும் மே போன்ற இந்த விடுமுறை காலங்களிலே இந்த நிகழ்ச்சி கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரிடத்திலும் எல்லா இடங்களிலும் ஒரு சிறு வயது கூடுதல் வயது என்ற கருத்து பொருட்படுத்தாமல் மொட்டையடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறீர்கள். அன்படி தயவு செய்து ஒரு சிந்தித்துக் கொள்ளுங்கள். சாஸ்திரத்தின்படி, சாஸ்திரம் கூறியபடி நம்முடைய முன்னோர்கள் சென்ற பழக்கத்தின்படி பார்க்க போனால் ஆடி மாதம் மட்டுமே முன்பு மொட்டையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற காலங்களிலே அடிக்கவில்லை. அதற்கு காரணம் மழை காலம், வெயில் காலம், பனிக்காலம் போன்ற கடுமையான காலங்களிலே இந்த சீதோஷ்ண தன்மை மூளைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்காகத்தான் முடி கடுமையாக அடர்த்தியாக தலையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் அந்த காலத்தில் உச்சிக்குருமை என்று கூட சொல்லுவார்கள். தலையை மொட்டையடிக்கு சரித்துக் கொள்ள துவங்கிய போது கூட குருமி வைத்திருந்தார்கள், உச்சிக்குருமி வைத்திருந்தார்கள். அது மூளைக்கு பாதுகாப்பு தரும் என்று நம்பிக்கை வருவார். எனவே தான் ஆடி மாதத்தை மட்டுமே முன்காலத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே தாங்கள் எல்லாம் தயவு செய்து மொட்டையடிப்பதை ஆடி மாதத்துக்கு வேண்டுமானால் ஆணி, ஆடி, ஆவணி மாதங்களுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். ஏப்ரல், மே போன்ற வெயில் காலங்களிலோ, செப்டம்பர், அக்டோபர் போன்ற மழை காலங்களிலோ தயவு செய்து இதை செய்ய வேண்டாம். மொட்டையடிப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். இது விஞ்ஞானபூர்வமாக சரியானது என்று கருதுகிறேன். எனவே இதை ஏற்றுக்கொண்டு மொட்டையடிப்பை தவிர்த்து குறிப்பிட்ட காலத்திலே ஆடி மாதம் சார்ந்து மொட்டையடிப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.